நிர்வாக திறமையற்ற காரணத்தால் அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்ட உதய் மின் திட்டம் குறித்து குற்றச்சாட்டை எழுப்புவதாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை டிஜிட்டல் பிரிவு செயலாக்க ஆசிரியர் திருப்பதிக்கு அளித்த பேட்டியில் இதனை அவர் தெரிவித்தார். நீங்க மின்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த உதய திட்டத்தில் கையெழுத்து போடல. நீங்க வந்த பிறகு கையெழுத்து போட்டீங்க. அதன் பிறகாகவே மாதம் அது ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க அதை உதய திட்டம் என்பது தமிழ்நாடு தான் கடைசியாக கையெழுத்து போட்டது. அந்த திட்டத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், அம்மா ஏன் வேண்டாம் என்று சொன்னார், 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விவசாயத்துக்கு மின்மீட்டர் வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. அம்மா அவர்கள் அதை 2ஐயும் எடுத்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அன்றைய மின்துறை அமைச்சராக இந்த பீஸ் கோயில் அவங்க அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசி அந்த 2ஐயும் அந்தந்த மாநிலம் முடிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த சரத்தை எடுத்து விட்டார்கள். எடுத்ததுக்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் கொண்டு மருத்துவமனையில் இருந்தாலும், அதனால் 2 மாதம் தாமதமாச்சு. அதுக்கு பின்னால் கையெழுத்து போட்டோம். நான் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றேன், தொடர்ந்து சவாலாகவும் சொல்லுகின்றேன். எந்த இடத்துலையாவது உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும், விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். இருந்தால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கையெழுத்திட்டது நான் தான்.